வணக்கம். யாம் இருக்க பயமே. இப்ப நம்ம ஒரு சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 வருஷம் பழமையான கோயில்னு சொல்றாங்க. உள்ள போய் நம்ம என்னன்னு பார்த்தரலாம். விநாயகர தரிசனம் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம கோயிலுக்குள்ள போயிடலாம் வாங்க. கோயிலோட என்ட்ரன்ஸுங்க. அப்படியே ரோடு மேலயே இருக்கு இந்த கோயிலு. பாண்டிச்சேரியில நெறைய சிவன் ஆலயம்லாம் நெறைய இருக்கு. அது ரொம்ப பழமையான கோயில்லாம் இருக்கு. நம்ம அப்படியே கோயிலுக்குள்ள போலாம். அப்படியே நம்ம கோயிலுக்குள்ள வந்தாச்சு. இந்த கோயிலோட சிறப்புகள்லாம் சொல்றேன்னு இருக்காரு. ஃபர்ஸ்ட்டு கோயில அப்படியே பின்னாடி சுத்தி பார்த்துட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஐயா, தட்சிணாமூர்த்தி ஐயா. பார்த்துக்கோங்க. சொல் விநாயகர். இந்த கோயில்ல என்ன சிறப்பு பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணு இருக்காரு. நம்ம சிவனுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடுல பார்த்தீங்கன்னா, பிரம்மா இருக்காரு. சண்டிகேஸ்வரர். முருகர் 6 முகம் கொண்ட முருகர் இங்க இருக்காரு. நம்ம அப்படியே அடுத்தது பார்க்க போயிடலாம். பார்த்தீங்கன்னா, விஷ்ணு துர்கை பார்த்துக்கோங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 1000 வருடம் பழமையான கோயில் சொல்லியிருக்காங்க. நவகிரகம், வைஷ்ணவி அம்மா. இவர் நம்ம சிவன் கோயிலோட சிறப்புகள்லாம் சொல்றேன்னு இருக்காரு. அப்படியே நம்ம உள்ள போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். பெரிய நாயகி அம்பாள் சன்னதி அப்படியே காமிச்சிடறேன் பார்த்துக்குவாங்க. எப்பயும் நம்ம கொடிமரத்தை காட்டுவோம். கொடிமரத்தை காமிச்சிடறேன். இந்த கொடிமரத்துல பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு, பார்த்துக்கோங்க. வாங்க அப்படியே கோயிலுக்குள்ள போய் சிவனை பார்த்தரலாம். வணக்கம். வணக்கம். உங்க பெயர் சொல்லிட்டு அப்படியே அந்த கோயிலோட சிறப்புகள்லாம் சொல்லிடுங்க. சரிங்க. என் பேர் ஹரிபிரசாத். இது திரு அரசலி அப்படிங்கிற ஊர் பேர். உழுந்தியாம்பட்டு ஊர் பேரு. சுவாமி பேரு திரு அரசலிநாதர். அம்பாள் பேர் பெரியநாயகிங்கிறது அம்பாள் பேரு. இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சாளுக்கிய மன்னர்கள் வழிபட்ட ஸ்தலம். சாளுக்கிய மன்னர் அவருக்கு குழந்தை கிடையாது. அதனால அவர் பெரிய நந்தாவனம் வச்சு அதில் இருக்கிற பூக்கள் எடுத்து டெய்லி பூஜை பண்ணுவார். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது சுவாமி மான் ரூபமாக அந்த நந்தவனத்தில் இருக்க பூக்களை மேய்ஞ்சிட்டு இருக்கார். மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது அவர் டெய்லி பூஜைக்கான பூக்களுடைய எண்ணிக்கை குறையவே மகாராஜா பார்க்குறார். அங்கே ஒரு மான் மேய்ஞ்சின்னு இருக்கு. அவர் அந்த மானை துரத்திட்டு போகிறார். துரத்திட்டு போகும்போது அவருக்கு அந்த மான் ஒளிந்து அகப்பட்டுங்கிறது ஒழுந்தியாம்பட்டு அப்படின்னு ஊர் பேர் வருது. அந்த மான் ஒரு புதர் கீழே போய் அரச மரத்து கீழே ஒரு புதர் கீழே மறையிறது. அங்கே மான் இருக்கிறதா நினைச்சு மகாராஜா அம்பு விடுறார். அம்பு விடும் பொழுது அங்கே சுவாமி சுயம்பா இருக்கார். அந்த அம்பு பட்டு இன்னமும் பானத்தில் வடு இருக்கும். அம்பு பட்ட வடு இன்னும் சுவாமி மேலே இருக்கும். அந்த நேரத்தில் அந்த அந்த ஒன்றா வச்சு அவர் பட்டம் கட்டினார். அவர் கட்டின செப்பு பட்டம் இன்னமும் சுவாமி மேலே உண்டு. அதே மாதிரி திருஞான சம்பந்தர் இங்கே பாடல் பாடியிருக்கார். திருஞான சம்பந்தர் இங்கே தங்கின ஊர். இங்கே 10 நாள் தங்கியிருந்து இரும்பை மாகாளம் திருவக்கரைன்னு இந்த கஷேத்திரத்தெல்லாம் தரிசனம் பண்ணியிருக்காங்க. இது தொண்டை மண்டலத்தில் நடுநாட்டு ஸ்தலத்தில் 31வது ஸ்தலமாக விளங்குறது. சம்பந்தர் பாடியிருக்கார். அருணகிரிநாதர் இங்கே முருகருக்கு திருப்புகழ் பாடியிருக்கார். தீர்த்த வாமதேவ தீர்த்தம்னு பேர். வாமதேவ மகரிஷி ஒரு பழவினையினால ஒரு அந்தனர் சாபத்தில் புழுவா மாறி இங்கே சாப விமோசனம் அடைஞ்சிருக்கார். அந்த சாப விமோசனம்னா வாமதேவ தீர்த்தம் அப்படின்ட்டு பேரும். பங்குனி மாதம் நீங்கள் இந்த காலத்தில் சுவாமி மேலே காலையில் சூரிய ஒளி படும். காலையில் 6 மணிக்கு சுவாமி மேலே சூரிய ஒளி 4 நாள் படும். அது 3வது நாள் இன்னைக்கு சுவாமி மேலே சூரிய ஒளி படுறது. இந்த மாதிரி விசேஷங்கள் இருக்கு. வைகாசி மாதம் 10 நாள் பிரம்மோற்சவம் உண்டு. விசாகத்தில் தீர்த்தவாரி உண்டு. அதுதான் இந்த கோவிலுடைய சிறப்புங்கய்யா. எவ்வளவு வருஷம் பழமையா? இது ஐயா திருஞான சம்பந்தர் காலம் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அவர். அவருடைய காலத்தை கணிக்கும் போது 1400 வருஷம். அவர் இங்க வரும்பொழுதே கோயிலா இருந்திருக்கு.
இது கோயிலா இருந்திருக்கு. அதனால 2000 கால வருஷம்னு தொல்லியல் சொல்றது. 2000 வருஷத்துக்கான கோவிலுக்கு ஐயா. இந்த அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா இந்த கோயிலுக்கு வரவங்க இது கோயில் பாண்டிச்சேரியில இருந்து எப்படி வரலாம், இந்த பக்கம் விழுப்புரம் இந்த பக்கம் இருந்து எப்படி வரலாம்? ஐயா சென்னையில இருந்து வரவங்க சென்னையில இருந்து திண்டிவனம் வந்துட்டு திண்டிவனம் டு பாண்டிச்சேரி வழியில ஒழுந்தியாம்பட்டு அப்படின்னு வழி கிளியனூர்னு இருக்கும். ஒழுந்தியாம்பட்டுன்னு இறங்கலாங்க ஐயா. விழுப்புரத்துல இருந்து வரவங்க விழுப்புரம் வந்து பாண்டிச்சேரி டு திண்டிவனம் வழி கிளியனூர் இருக்கும். அதுல ஒழுந்தியாம்பட்டு அப்படின்னு இறங்கலாம். இறங்கிட்டு நீங்க கிழக்க நோக்கி வந்து 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா திரு அரசலின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கஷேத்திரம் இருக்கும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.